நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரியஸான டூ கிராஃப்ஸ் சீரியஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுல இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு லிமிட்டடான எபிசோட்ஸை கொண்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாகவே ஒரு 3 எபிசோட் தான். கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காணாம போன 16 வயசு 2 பொண்ணுங்களை சுற்றி இந்த கதை நடக்குது. ஸோ இதில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட உடலை வந்து நடுக்கடல்லேருந்து மீட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இறந்த நிலையில. ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரில. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து நம்ம கதாநாயகியோட பேத்தி. 2 வருஷம் கடந்து போனாலும் தன்னோட பேத்திக்கு மட்டும் என்ன நடந்துச்சு, அவ உயிரோட இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம கதாநாயகி அவங்கள தேடி போகும்போது என்னெல்லாம் தெரிய வருது அப்படிங்கிறத அந்த சீரிஸோட சுவாரஸ்யம். எனக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான மேக்கிங்க. ஸோ 3 எபிசோட்ல அவங்க எடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரியஸில் ஒன் ஆஃப் த பேர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸரும் நடிச்சிருக்கிறாப்புல. மணிஷில் இருக்கக்கூடிய 2 மெயின் கேரக்டர்ஸ் இந்த சீரியஸில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டியாக நடிச்சிருக்கவங்க, அதாவது அவங்க தான் இந்த சீரியஸோட கதாநாயகி, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தன்னோட பேத்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது என்னெல்லாம் தெரிய வருது அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ப்ரொஃபஸர் வந்து ரஃபேல் அப்படிங்கிற ஒரு டானா அந்த சீரியஸில் வராப்புல. ஸோ அவரோட ரோலும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. 3வது எபிசோடில் தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க. அந்த 3வது எபிசோட் சூப்பராக பண்ணியிருந்தாரு. மொத்தத்தில் ஒரு சூப்பரான சீரியஸ், டீசெண்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது. 3வது எபிசோட் மட்டும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.